அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிஸ்மில்லா ஆரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ரீக்ரியேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த டிசைன் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே பிகினர்ஸ்க்காக இன்னும் ஸ்லீவ் டிசைனும் நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் வந்து இந்த டிசைன் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே நீங்கள் ப்ளவுஸில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்லீவை வந்து ட்ரேசிங் பேப்பரில் மார்க் பண்ணி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைல் மூலமாகவே இதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ரேஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி போடுறேன். நான் ட்ரேசிங் எடுத்துகிட்டு அதில் வந்து டேப்லெட் பீடு வந்து ஃபெவிக்ரில் வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா நல்லா அதை காய விட்டுட்டு போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுகர் பீடு தான் போட போகிறோம். அவுட்லைனுக்காக சுகர் பீடை வந்து நல்லா அந்த ஷார்ப் வர இடத்துலலாம் நல்லா ஷார்ப் கொடுங்க. அதே மாதிரி அந்த பெண்டு வர இடத்துலையும் நீங்கள் நல்லா அதை வந்து எப்படி பெண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல பெண்டு வர இடத்துல ஒரே ஒரு பீடு மட்டும் போட்டுட்டு பேக்கில் ஒரு ஸ்டிச்சு திருப்பி நம்ம போடுற அந்த லைனில் ஒரு ஸ்டிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதோடைய ஷேப் மாறாமல் நீட்டாக ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பேக்கில் ஒரு ஸ்டிச்சு கொடுத்து அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து அதோட லைனில் ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த பெண்டு எல்லாம் கரெக்டாக வரும். நீங்கள் வந்து கண்டினியூ ஸ்டிச்சாகவும் போடலாம். இல்லை அங்கனுக்குள்ளே நீங்கள் ஒரு 2 நாட் போட்டு அந்த டேப்லெட்டுக்கு பீடுக்கு மட்டும் நீங்கள் சுற்றி ஒரு சுகர் பீட் லைன் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி கண்டினியூவாக நீங்கள் கொடுக்கலாம். கண்டினியூவாக கொடுத்துட்டு சுகர் பீடை வந்து அந்த டேப்லெட் பீடை சுற்றி கொடுத்துட்டு நீங்கள் அங்கே எண்ணான்னு போட்டுட்டு திருப்பி நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அதே மாதிரி நல்லா காய விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச்சு போட கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அந்த பீடு வந்து நகண்டுகிட்டே இருக்கும். அது போடுறது வந்து உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நல்லா ஒரு 1 ஹவர் 2 ஹவர் இப்படி நல்லா காய வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிசைன் நீங்கள் செலக்ட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா கிராண்டாகவும் இருக்கும். நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக ட்ரேசிங் மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு இதே மாதிரி நீங்கள் ஷார்ப் கொடுக்குற இடத்துல நல்லா அந்த பெண்டு எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு இந்த பெண்டு வர இடத்துல ஒரு பீடு மட்டும் போடுங்க. அதே மாதிரி ஷார்ப் கொடுக்குறதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிச்சு அந்த லைனில் ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு நீங்கள் போடுங்க. நீங்கள் அங்கங்கே எண்ணாட் போட்டும் நீங்கள் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டினியூ ஸ்டிச்சாகவும் கொடுக்கலாம். அதே மாதிரி கீழே வரும்போது நீங்கள் ஷார்ப் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். அப்போ தான் வந்து இது ஃபினிஷிங் வந்து அழகாக நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணி நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து டிசைன் செலக்ட் பண்ணி நீங்கள் போட்டாலும் அதுக்கு ஃபினிஷிங் நல்லா இல்லை அப்படின்னா அந்த டிசைன் பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ட்ரேசிங்கையும் அதே மாதிரி ஃபினிஷிங்கை தான் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். ஷார்ப் கொடுக்குற இடத்துல ஷார்ப் கொடுக்கணும், பெண்டு கொடுக்குற இடத்துல பெண்டு கொடுக்கணும். கரெக்டாக நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களை அடுத்து உங்கள் கஸ்டமர் வந்து உங்களை தேடியே வருவாங்க. உங்கள்கிட்ட தான் அடுத்து ப்ளவுஸ் ஆர்டரும் கொடுப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு பெர்ஃபெக்டாக போடுங்க. இது பார்க்க காம்ப்ளிகேட்டாக இருந்தாலும் நீ போடுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இப்போ வந்து இதை போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து 3 mm பீடு ஒரு சுகர் பீடு மட்டும்தான் கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி புட்டாஸ் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி புட்டாஸ் கொடுக்குறோம். சுகர் பீடு ஒன்று, ஒரு இந்த பீடு ஒன்று, 3 mm பீடு ஒன்று, இது தான் கொடுக்குறோம். பாருங்கள் இது சிம்பிளான டிசைன் தான் இது. ஆனால் பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு ரொம்ப கம்மி தான். டேப்லெட் பீடு, சுகர் பீடு, அப்புறம் இந்த ஒரு 3 mm பீடு இது மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து இதை டேப்லெட் பீடு இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே சும்மாவும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுலேயே நீங்கள் கட் பீடு யூஸ் பண்ணலாம். உங்களுடைய ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். குறைஞ்ச ஃபீஸில் ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.